source of inspiration, sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology. அறிவிப்பு 18 நகர்ப்புற நலம் ரூபாய் 82.5 கோடி மதிப்பீட்டில் 18 மாவட்டங்களில் உள்ள 29 நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையங்கள் நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களாக தரம் உயர்த்தப்பட்டு 174 சிறப்பு மருத்துவர்கள் 149 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 604 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் உருவாக்கப்பட்டு நகர்ப்புற மக்களுக்கான சுகாதார சேவையின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் மற்றும் காலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். நகர்ப்புற நலனின் அடுத்த அறிவிப்பாக நகர்ப்புற மக்களுக்கு சிறப்பு மருத்துவ சேவைகளை எளிதில் கிடைக்க செய்யும் வகையில் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநிலம் முழுவதும் அம்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் கேட்டுக்கொண்டதற்கு பதிலளிக்கும் விதமாக பாடி அரசு மருத்துவமனை உட்பட 39 நகர்ப்புற சமுதாய சுகாதார மையங்களில் கூடுதல் பொது மருத்துவம், மகப்பேறு மற்றும் மகளிர் நலம், குழந்தைகள் நலம், மயக்கவியல், பல் மருத்துவம் மற்றும் ஏன்முறை மருத்துவம் ஆகிய துறைகளில் 186 சிறப்பு மருத்துவர்கள், 145 உதவி மருத்துவ அலுவலர்கள் மற்றும் தேவையான 609 சுகாதார பணியாளர் பணியிடங்கள் ரூபாய் 18 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். இதன் மூலம் நகர்ப்புற மக்களின் தேவைக்கேற்ப காலை 9 மணி முதல் 1 மணி வரையிலும் மாலை 4:30 முதல் 8:30 இரவு 8:30 மணி வரையிலும் சிறப்பு மருத்துவ சேவைகள் வழங்கப்படும். ஒருங்கிணைந்த மனநல திட்டம் மனநல சேவைகளை வலுப்படுத்தும் வகையில் முதற்கட்டமாக கடலூர், விழுப்புரம், செங்கல்பட்டு, சென்னை, திருவள்ளூர், மதுரை, கோயம்புத்தூர், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட 12 மாவட்டங்களில் மனநல அலகுகள், பள்ளி மனநல ஆலோசனை சேவைகள், 4 மண்டல தொலை மனநல மையங்கள் மற்றும் 12 போதை மறுவாழ்வு மற்றும் சிகிச்சை மையங்களை உள்ளடக்கிய ஒருங்கிணைந்த மனநல திட்டம் தொலை மனநல மையங்கள் டெலி மென்டல் ஹெல்த் ஹப்ஸ் ரூபாய் 26.87 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். மாஸ்டர் ஹெல்த் செக்அப் தற்போது சென்னை ஓமந்தூரார் பன்னோக்கு உயர் சிறப்பு மருத்துவமனையில் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் முழு உடல் பரிசோதனை சேவை மாநிலம் முழுவதும் படிப்படியாக விரிவுபடுத்தப்படும். இதன் முதற்கட்டமாக மதுரை, திருச்சி, கோயம்புத்தூர் மற்றும் நாமக்கல் ஆகிய 4 அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளில் நலம் 360 முழு உடல் பரிசோதனை மையங்கள் நிறுவப்படும். அறிவிப்பு எண் 22 வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள் தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாநகர பகுதிகளில் முன்பதிவு அடிப்படையில் மருத்துவ பயனாளிகளின் வீட்டிற்கே சென்று இரத்த மாதிரி சேகரிப்பு மற்றும் பரிசோதனை சேவைகள் ஹோம் பேஸ்ட் டயக்னாஸ்டிக் சர்வீசஸ் பொது தனியார் கூட்டு முறையில் செயல்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 24 தமிழ்நாட்டில் முதல் முறையாக கர்ப்பகால உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்படும் தாய்மார்கள் வீட்டிலிருந்தபடி அவர்களது இரத்த அழுத்தத்தை தொடர்ந்து கண்காணிக்கும் வகையில் ப்ளூடூத் வசதி கொண்ட இரத்த அழுத்தம் அளவிடும் கருவிகள் ப்ளூடூத் எனேபிள்ட் பிபி ஆப்பரேட்டர்ஸ் முதற்கட்டமாக கள்ளக்குறிச்சி, நீலகிரி, திருப்பத்தூர், தருமபுரி, திண்டுக்கல், நாமக்கல் உள்ளிட்ட 14 மாவட்டங்களில் உள்ள சுமார் 10,000 கர்ப்பிணி தாய்மார்களுக்கு ரூபாய் 2.01 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். தமிழ்நாட்டில் முதல் முறையாக மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை மகளிரின் மாதவிடாய் விலக்கு காலத்தில் பெரிமீனோபாசல் பீரியட் காலத்தில் ஏற்படும் உடல் மற்றும் மனநல பிரச்சனைகளை ஆரம்ப நிலையிலேயே கண்டறிந்து பரிசோதனைகள் மற்றும் சிகிச்சைகள் வழங்க முதல் முறையாக மாதவிடாய் விலக்கு ஆற்றுப்படுத்துதல் கொள்கை பெரிமீனோபாசல் கேர் பாலிசி தமிழ்நாட்டில் செயல்படுத்தப்படும். பச்சிளம் குழந்தைகளுக்கு அரிய வகை மரபுசார் நோய்கள் கண்டறியும் திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு மருத்துவமனைகளில் பிறக்கும் சுமார் 4.5 லட்சம் பச்சிளம் குழந்தைகளுக்கு 7 அரிய வகை மரபுசார் நோய்கள் ரேர் ஜெனடிக் டிசீசஸ் கண்டறியும் சேவைகள் ரூபாய் 7 கோடி மதிப்பீட்டில் ஹப் அண்ட் ஸ்போக் முறையில் எழும்பூர் அரசு குழந்தைகள் நல மருத்துவமனை, கோயம்புத்தூர் மற்றும் மதுரை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகளுடன் இணைக்கப்பட்டு ஏற்படுத்தப்படும். அறிவிப்பு எண் 28 தமிழ்நாட்டில் முதல் முறையாக குழந்தைகள் பிறந்தவுடன் அவர்களது செவித்திறனை பரிசோதிக்க முதல் முறையாக வட்டார அளவில் 38 கையடக்க எதிரொலி ஒளி உமிழ்வு
ஓட்டோ அக்கோஸ்டிக் எமிஷன் கருவிகள் மற்றும் பரிசோதனைக்கான ஒலி தடுப்பு அறைகள் ரூபாய் 3.8 கோடி மதிப்பீட்டில் உருவாக்கப்படும். தமிழ் அறிவிப்பு எண் 29. தமிழ்நாட்டில் முதல் முறையாக அரசு மருத்துவமனைகளில் டைப் 1 நீரிழிவு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள 18 வயதிற்குட்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டு முழுவதும் இன்சுலின் மருந்துகள் ரூபாய் 9.94 கோடி மதிப்பீட்டில் வழங்கப்படும். பள்ளி மாணவர்களுக்கு பல் சீரமைப்பு சிகிச்சை திட்டம். கடலூர், நாகப்பட்டினம், காஞ்சிபுரம், கள்ளக்குறிச்சி மற்றும் விருதுநகர் ஆகிய 5 மாவட்டங்களில் உள்ள 1500 பள்ளி மாணவர்களுக்கு பல் சீரமைப்பு சிகிச்சை திட்டம் ரூபாய் 1.8 கோடி மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும். காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் கவனத்திற்கு, மேலூர், சங்கரன் கோயில், திருச்செந்தூர் மற்றும் காங்கேயம் ஆகிய 4 அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனை மற்றும் தடயவியல் சேவைகளுக்காக நவீன உடற்கூராய்வு மையங்கள் மார்ச் வரை ரூபாய் 2.8 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்படும். பொதுமக்களுக்கு அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சை பயிற்சி திட்டம் 2026-27 ஆண்டில் ரூபாய் 62.56 லட்சம் மதிப்பீட்டில் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மாவட்டங்களிலும் 8160 முதல் உதவியாளர்கள், ஃபர்ஸ்ட் ரெஸ்பாண்டர் ட்ரைனிங் மற்றும் ஆர்வமுள்ள பொதுமக்கள் உள்ளிட்ட பள்ளி, கல்லூரி மாணவர்கள், காவல்துறையினர், நெடுஞ்சாலை ரோந்து பணியாளர்கள், ஆசிரியர்கள் ஆகியோருக்கு அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் வாயிலாக அடிப்படை உயிர்காக்கும் சிகிச்சை, பேசிக் லைஃப் சப்போர்ட் மற்றும் காய சிகிச்சை மேலாண்மை, ட்ராமா மேனேஜ்மெண்ட் குறித்த பயிற்சிகள் வழங்கப்படும். இறுதியாக 2 மருத்துவர்களுக்கு சிறந்த மருத்துவ சேவைகளுக்கான விருது. தமிழ்நாட்டில் மருத்துவத் துறையில் பணியாற்றும் மருத்துவர்களை ஊக்குவிக்கும் பொருட்டு ஒவ்வொரு வருடமும் தேசிய மருத்துவ தினமான ஜூலை 1ஆம் தேதி சிறந்த மருத்துவர்களுக்கான விருது வழங்கும் திட்டத்தினை மறுசீரமைத்து இளம் மற்றும் வளர்ந்து வரும் மருத்துவ வல்லுநர்களின் திறமை, அர்ப்பணிப்பு மற்றும் புதுமையான பங்களிப்புகளுக்கு உரிய அங்கீகாரம் வழங்கும் வகையில் விருதுகள் வழங்கப்படும். மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட மூத்த மருத்துவர்களுக்கான வாழ்நாள் சாதனையாளர் விருதுகள் ஆண்டுதோறும் வழங்கப்பட நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். செவிலியர்களுக்கு சிறந்த சேவைகளுக்கான விருதுகள். சர்வதேச செவிலியர் தினமான மே 12ஆம் தேதியை முன்னிட்டு நோயாளிகளின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன், அன்பு மற்றும் கருணையுடன் பணியாற்றி வரும் செவிலியர்களின் உன்னத சேவையினை கௌரவிக்கும் வகையில் பணிபுரியும் செவிலியர்களில் சிறந்த தன்னலமற்ற சேவை மனப்பான்மையுடன் பணிபுரியும் செவிலியர்களை வெளிப்படையாக தேர்ந்தெடுத்து ஆண்டுதோறும் மாநில அளவில் விருதுகள் வழங்கப்படும். Source of inspiration. Sharing the journey of discovery. PSNA College of Engineering and Technology.